இரண்டாவதாக முதலிலே ஆதிலக்ஷ்மி என்றும் அடுத்தது தனலக்ஷ்மி. தனம் என்றால் செல்வம். அந்த செல்வத்துக்கு அதிபதியாக லக்ஷ்மி என்பவள் எவ்வாறு இருக்கிறாள் என்றும் இந்த தாயார் எப்பேற்பட்ட சுகிரத்தை நமக்கு தருகிறாள் என்று பார்ப்போம். இந்த தாயார் 6 திருக்கைகளுடைய சேவையை சாதிக்கிறாள். சிவப்பு நிற ஆடையோடு இருக்கிறாள். இந்த 6 திருக்கைகளிலேயும் சங்கு, சக்கரம், வில், அம்பு, ஒரு கையிலே அபயஹஸ்தமும் மறு கையிலே தன்னுடைய கைகளிலிருந்து தனம், அதாவது காசு கொட்டுதல் போல ஒரு சொரூபத்திலே தாயார் இருக்கிறாள். பொதுவாக தேவை என்பது அனைவருக்கும், அதாவது பணம் தேவை என்பது அனைவருக்கும் உபயோகமாக இனி உள்ளது. மேலும் இந்த லக்ஷ்மி, அதாவது தனலக்ஷ்மி என்று சொல்கிறோமே, இந்த தனம் என்பது பணம் என்ற பொருள் வைத்து கொண்டாலும் நமக்கு பகவானிடத்திலே எவ்வாறு கைங்கரியம் செய்வது என்றால் கைங்கர் லக்ஷ்மி என்று நம்ம சொல்லுவோம். நாம் தனலக்ஷ்மி தாயாரை ஒரு சன்னதியிலே சென்று தாயே எனக்கு இது மாதிரி கொடு அப்படின்னு கேட்கக்கூட வேண்டாமா. நம் அகத்திலே இருந்து கொண்டு தாயே மகாலட்சுமி எனக்கு தனத்தை கொடு என்று கேட்டால் தாயாரை கொடுப்பார்களாம். இரண்டாவது, இந்த தாயார் நமக்கு என்னென்ன விஷயத்தை போக்கக்கூடியறாள்னு பார்க்குறோம். தோஷங்கள் போக்குறார், பாபத்தை போக்குறார், நம்ம வேண்டாத தரித்திரங்கள் ஏதும் இருந்தால் அதையும் போக்கிக் கொள்கிறார், நிம்மதியான வாழ்க்கையை தருகிறார். முதல்ல அதுதான் முக்கியம். நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டாலே இவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கிவிடும் என்பது இந்த தனலக்ஷ்மி தாயாருடைய பிரார்த்தனை. இப்பேற்பட்ட தாயாருக்கு ஒரு வைபவம் ஒன்று உண்டு. காஞ்சிபுரத்தில் தேசிகன் என்ற ஒருத்தர் வாழ்ந்து வந்தார், ஆச்சாரியன். அவரிடத்துல ஒருவருக்கு, பிராமணர் ஒருத்தருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆனால் அவர்கிட்ட பைசா இல்லை. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்க்கிறார். அங்கே தேசிகன் ஒருத்தர் இருக்கார், அவர் இடத்துல போய் கேளு, அவர் தருவார் அப்படின்றார். இது 2 விதமான கதைகள் உண்டு. நான் ஒரு பட்சம் மட்டும் சொல்கிறேன். இவர் அங்கேருந்து வரார். தேசிகன் சுவாமி பெருந்தேவி தாயாருடைய சன்னதியிலே உட்காண்டிருக்கார். சுவாமி எனக்கு இது மாதிரி அபயம் பண்ணணும்னு. என்னன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பைசா இல்லை அப்படின்னார். அவர் கேட்டார், நீ எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முதல்ல கேட்டார். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இல்லற வாழ்க்கை வாழணும், குழந்தை பெற்றுக்கணும், எனக்கு இப்பேற்பட்ட சுகிரங்கள்லாம் வேணும்னு சொல்லியிருப்போமா இல்லையா? அப்படி சொல்லியிருந்தால் கொடுத்துருக்க மாட்டா பெரியவா. அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, வேதத்தின் பயனை, அதன் உட்பொருளில் அதில் சொல்லக்கூடிய கிரகஸ்தாஷ்டிரம் என்ன உண்டோ அதை பின்பற்றி நான் வாழ வேண்டும், அதனால் எனக்கு இந்த செல்வத்தை கொடுங்கன்னு கேட்டார். ஆக இந்த பையன் சிஷ்டாச்சாரத்தோடு இருக்கான், வா அப்படின்னு கூட்டின்னு போனார். நேராக பெருந்தேவி நாச்சியார் இடத்துல போனார். பெருந்தேவி நாச்சியாரில் சென்று ஸ்ரீஸ்துதி என்ற ஸ்லோகத்தை தாயார் முன்னே அவர் சொல்கிறார். எப்படி அந்த தாயார் அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னா, ஒரு திசையை பார்த்து மகாலட்சுமி திரும்பி கடாட்சம் பண்ணினா அப்படின்னா அந்த திசையை நோக்கி இந்த செல்வங்கள்லாம் செல்லுமாம். எஸ்யாம் திசிவிகரதே தேவதிஷ்டி ஸ்துவதீயாம் தஸ்யாம் அகமிகமிகாம் தன்வதே சம்பதோதகாங்கிறார். ஒரு திசையை நோக்கி, தாயார் திசையை நோக்கி திரும்பி அங்கே செல் அப்படின்னா அந்த எங்கே போகணும் காத்துட்டுருக்குமாம் அந்த செல்வங்கள். தாயார் ஒரு திசையை நோக்கி திரும்பி சொன்னானே ஆனால் அந்த திசையை நோக்கி தாயார் அந்த செல்வங்கள் செல்லுமா. அதுபோல் கடாட்சம் பண்ணக்கூடிய தாயாரிடத்திலே நாம் செல்கிறோம் என்று தாயாரிடத்தில் ஸ்ரீஸ்துதி பாடுறார். தாராநிர்யம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம் அப்படின்னு பாடுறாரோ இல்லையோ, மேலே கீழே பூமியில் எல்லா இடத்தும் ரத்னாகரமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்துலேருந்தும் இப்பேற்பட்ட செல்வங்கள்லாம் வரும். தாயே இந்த குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொன்னாரோ இல்லையோ, மேலே கூரையை உடைச்சிட்டு பைசா கொட்டித்தான். அந்த பையனை கூப்பிட்டார், இங்கே வா, இந்த இடத்துல எனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோன்னார். அவன் மூட்டை பைசா எடுத்துன்னு போனான். அதுபோல் நாம் சனாதன தர்மத்திலே சொல்லக்கூடிய, வேதத்திலே சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை நாம் அனுஷ்டிக்குவோமே அப்படின்னு சொன்னோன்னா தாயார் நமக்கு இப்பேற்பட்ட தனத்தை கொடுப்பாள் என்பது இந்த தனலக்ஷ்மி தாயாருடைய பெருமை. அதனாலே தான் ஒவ்வொரு லக்ஷ்மியை பற்றி சொல்லும்போதும் ஒரு கதையை சொல்லி அந்த கதையில் என்ன தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான்றதையும் சொல்கிறோம். இன்றைக்கு தாயாரை, மகாலட்சுமி ரங்கநாச்சியாரை தனலக்ஷ்மியாக வழிபடுவோம்.